ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 69. சக்தி நள்ளிரவில் வீட்டுக்கு வந்தான். அவன் காரை நிறுத்திவிட்டு வீட்டை நோக்கி செல்லும் போதுதான் கவனித்தான். அங்கு தீபக் மற்றும் இன்று காலையில் அர்ஜுன் திருமணத்தில் வந்து தகராறு செய்த ரவுடிகள் இருந்தார்கள். அவர்களை பார்க்கவும் சக்தி, நீங்க எல்லாரும் எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? நாளைக்கு ஆபீஸ் வர வேண்டியது தானே என்று கேட்டான். அந்த ரவுடிகளுக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுத்த தீபக், நீங்க எல்லாரும் போங்க என்றார். அந்த ரவுடிகள் அனைவரும் அங்கிருந்து சென்றார்கள். தீபக்கிடம் எதுவும் பேசாமல் சக்தி அமைதியாக வீட்டுக்குள் சென்றான். சக்தி நில்ல, என்ன இதெல்லாம்? அர்ஜுன் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீ எதுக்கு ரவுடிங்களை செட் பண்ண என்று கேட்டார் தீபக். மாம்ஸ், அது என்று தன் பேச்சை நிறுத்தினான் சக்தி. என்னடா வந்து போய் என்ன பெரிய தியாகி ஆகுறியா? அந்த அர்ஜுன் கல்யாணத்தை அந்த அனிதாவோட அப்பாவே நிறுத்தின மாதிரி நிறுத்தி சரண்யாவை அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சியா? அதான் நடக்கல இல்ல என்று சக்தி எங்கோ பார்த்து கொண்டு கூறினான். எப்படிடா நடக்கும்? அந்த சரண்யா இந்த சக்திக்கு தான் என்று அவன் நெஞ்சில் ஒரு விரலால் குத்தி சொன்னவர், கொஞ்ச நாள் போகட்டும், நாம நேரா சரண்யா வீட்லயே போய் பேசலாம் என்றார். இல்ல மாம்ஸ், இந்த பேச்ச இனி எப்பவும் பேச வேணாம் என்று கூறி வேகமாக வீட்டிற்குள் சென்றான் சக்தி. மறுநாள் காலையில் கார்த்திக் காவ்யாவின் கல்லூரிக்கு சென்றான். வெகு நாட்களாக காவ்யாவை கார்த்திக் பார்க்கவே இல்லை. இன்று பார்த்துவிட வேண்டும் என்று கல்லூரிக்கு சென்று வாசலில் நின்று கொண்டிருந்தான். அப்போது சரியாக காவ்யாவின் கல்லூரியிலிருந்து 3-4 டூர் பஸ் வெளியே சென்றதை பார்த்துவிட்டு கார்த்திக் அங்கு வேலை பார்க்கும் வாட்ச்மேனிடம், இது டூர் பஸ் தானே என்று கேட்டான். ஆமா, காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுங்க மட்டும் ஊட்டி டூர் போறாங்க என்றார் வாட்ச்மேன். காவ்யாவும் ஃபைனல் இயர் தானே என்று நினைத்தவன் வேகமாக காரில் ஏறி அந்த பேருந்தை பின்தொடர்ந்து சென்றான். அது இரவு நேரத்தில் ஊட்டியில் உள்ள ஒரு ஹோட்டல் அருகே சென்று நின்றது. பேருந்திலிருந்து மாணவ மாணவியர் இறங்கி ஹோட்டலுக்குள் சென்றார்கள். தனது காரில் இருந்து இறங்கிய கார்த்திக்கும் ஹோட்டலுக்குள் சென்றான். கார்த்திக் காவ்யாவை பார்க்கவில்லை. ஆனால் காவ்யா கார்த்திக்கை பார்த்ததுமே வேகமாக ஒரு இடத்தில் மறைந்து கொண்டாள். அவன் இங்கும் அங்கும் காவ்யாவை தேடினான். ஆனால் அவள் கார்த்திக் கண்களுக்கு தெரியவில்லை. பின்பு கார்த்திக்கும் அங்கு ஒரு அறை பதிவு செய்து அதன் சாவியை வாங்கி கொண்டு அறையை நோக்கி சென்றான். அவன் பின்னே சென்ற காவ்யா அவன் அறைக்குள் சென்றதும் தன் தோழிக்கு போன் செய்து எந்த அறையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அங்கு சென்றாள். அன்றைய பொழுது அப்படியே கழிந்தது. மறுநாள் ஆசிரியர்களும் மாணவ மாணவியரும் சுற்றி பார்ப்பதற்காக கிளம்பினார்கள். காவ்யா கார்த்திக் அங்கு வந்தால் என்ன செய்வது என்று யோசித்து ஏதேதோ காரணம் சொல்லி வராமல் அறையிலேயே இருந்து கொண்டாள். அவள் சந்தேகித்தது போன்று கார்த்திக் அவர்களை பின்தொடர்ந்து சென்று விட்டான். இப்படி கார்த்திக்கை தவிர்ப்பது காவ்யாவிற்கு சிறிது கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் சரி என்று மனதில் உறுதியாக இருந்தாள். தன் அறையில் இருக்க அவளுக்குள் சலிப்பான ஒரு உணர்வு தோன்ற தான் தங்கியிருக்கும் ஹோட்டலை சுற்றி பார்க்கலாம் என்று முடிவு செய்து மேல்தளத்திற்கு போக லிப்டின் உள்ளே சென்று லிப்ட் பட்டனை அழுத்தினாள். அந்த கதவு முழுமையாக அடைக்க போகும் நேரம் யாரோ ஒருவர் அந்த இடுக்கில் தன் கையை விட்டார். அந்த லிப்ட் அவர் கையை கொஞ்சம் நசுக்கி மறுபடியும் திறந்தது. அவள் யார் என்று பார்ப்பதற்குள் உள்ளே வந்து பட்டனை அழுத்தினான் கார்த்திக். லிப்ட் எந்த தளம் என்று தெரியாமல் ஒரு தளத்திற்கு புறப்பட்டது. காவ்யா விழி விரிந்து கார்த்திக்கை பார்த்துவிட்டு வேறு பக்கம் திரும்பி கொண்டாள். அவள் திரும்பிய பக்கம் சென்று நின்ற கார்த்திக், எதுக்கு என்னை இக்னோர் பண்றீங்க என்று கேட்டான். அவள் பதில் ஏதும் சொல்லாமல் தலை குனிந்திருந்தாள். அப்போது ஒரு ஃப்ளோர் சென்று லிப்ட் நின்று ஓபன் ஆகியது. மறுபடியும் கார்த்திக் லிப்ட் வேறு ஒரு தளத்திற்கு ஆபரேட் செய்துவிட்டு காவ்யாவிடம், இப்போ எதுக்கு என்னைய இக்னோர் பண்றீங்க? முதல்ல நேரம் என்னைய நிமிர்ந்து பாருங்க என்று கூறி தன் காயம்பட்ட கையால் காவ்யாவின் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். அவனை பார்த்தவள் கண்கள் கலங்கி இருந்தது. இப்போ எதுக்கு அழுறீங்க? ஏன் என்னைய பிடிக்கலையா என்று கேட்டான். காவ்யா பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். அவள் மௌனத்தை பார்த்தவன், என்னைய பிடிக்கலன்னு நீங்க முதலே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை இப்படி பின்தொடர்ந்து தொந்தரவு பண்ணிருக்க மாட்டேன். ஆனா நீங்க என்னைய இக்னோர் பண்ண ஆரம்பிச்சீங்க. நீங்க என்னைய இக்னோர் பண்ணனதுலயே நீங்களும் என்னைய விரும்புறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னைய நீங்க விரும்புறதுனால தானே என்னைய இக்னோர் பண்றீங்க என்று கேட்டான் கார்த்திக். இல்ல, அப்படி இல்ல என்று தலை குனிந்து கொண்டு கூறினாள். அவள் முகத்தை நிமிர்த்தி தன் முகத்தை பார்க்க வைத்தான். அப்படி இல்லனா
நீங்க என்னை விரும்பலன்னு என்னோட கண்ணை பார்த்து சொல்லுங்க என்றான். அப்போது மறுபடியும் லிஃப்ட் ஓபன் ஆனது. காவ்யா உடனே அங்கிருந்து வெளியே செல்ல எத்தனித்த நேரம் அவளை உள்ளே இழுத்து லிஃப்ட் மறுபக்கம் சாய்த்தவன் லிஃப்ட் கதவை மூடிவிட்டு அவள் நகலாமல் இருக்க அவள் 2 பக்கத்திலும் தன் 2 கைகளையும் வைத்து நின்றவன் அவள் அளவிற்கு குனிந்து என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போங்க என்றான். அவள் தன் முகத்தை இடப்பக்கமாக திருப்பியவள் விழியில் பட்டது கார்த்திக்கின் காயம்பட்ட கை. லிப்டை நிறுத்த அவன் கையை லிப்ட் இடையில் விட்டதால் ஏற்பட்ட காயத்திலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த காவ்யா, ஐயோ ரத்தம் என்று கூறி அவன் கையை பிடித்து தன் கையிலிருந்த கர்ச்சீஃபால் அவனுக்கு கட்டு போட போனாள். கட்டு போட போன காவ்யாவை பார்த்து கொண்டே, என்னைய லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கட்டு போட்டு விடுங்க, இல்லனா வேணாம் என்று கையை இழுத்து கொண்டான். அவள் அவன் கையை தன் புறம் இழுத்தாள். மறுபடியும் அவன் என்னைய லவ் பண்றீங்கன்னு ஒத்துக்கிட்டு கட்டு போட்டு விடுங்க என்று கூறி கையை இழுத்தான். காவ்யா எதுவும் சொல்லாமல் அவன் கையை மறுபடியும் தன் பக்கம் இழுத்து கட்டு போட்டு விட்டாள். இம்முறை கார்த்திக் அவன் கையை நகட்டவில்லை, அவளையே பார்த்து கொண்டிருந்தான். காவ்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவள் கண்ணீரை துடைத்தவன், இந்த கண்ணீர் நிக்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன் என்றான். அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, இது நமக்கு ஒத்து வராது என்றாள். எது என்று கேட்டான். நாம 2 பேரும் லவ் பண்றது எங்க வீட்லயே ஒத்துக்க மாட்டாங்க, உங்க வீட்லயே ஒத்துக்க மாட்டாங்க என்றாள். ஓ, அப்ப இதுதான் உங்க பிரச்சனையா? யார் ஒத்துக்கிறனும்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கு, அது போதுமே என்றான். இல்ல கார்த்திக், என்னால அப்படி யோசிக்க முடியாது. என்னால எங்க அம்மா விருப்பத்துக்கு எதிரா எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றாள். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்றது என்று கேட்டான். அதான் கார்த்திக், நான் உங்களை விட்டு விலகி விலகி போறேன், புரிஞ்சுக்கோங்க. இனி நீங்களும் என்னை தேடி வராதீங்க என்றாள். அப்போ உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு ஓகே தானே என்று கேட்டான். அது நடக்காது கார்த்திக் என்றாள். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, உங்களுக்கு ஓகே தானே என்று கேட்டான். சம்மதம் என்பது போல் தலையசைத்தாள். அப்போது சரியாக கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தது. இருவரும் லிப்டில் இருந்து வெளியே வந்தார்கள். கார்த்திக் காவ்யாவிடம், சரி வாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்களும் சுத்தி பார்க்க போன இடத்தில் உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு அப்புறம் நான் அப்படியே எங்க வீட்டுக்கு போறேன் என்றான். இல்ல வேணாம், நான் ரூம்லயே இருக்கேன் கார்த்திக் என்றாள். அவன் முறைக்கவும் சரி என்று ஒப்புக்கொண்டவள் அவனிடம், ஆமா கார்த்திக், நான் மத்த ஸ்டூடெண்ட்களோட சுத்தி பார்க்க போகாம ரூம்ல தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீங்களும் அவங்க கூட தானே போனீங்க, அதுக்குள்ள எப்படி இங்க வந்தீங்க என்று கேட்டாள். உங்க டூர் பஸ் போகும்போது அத பாதி வழியில வழிமறைச்சு நிறுத்தி அந்த பஸ்குள்ள போய் பார்த்தேன், நீங்க இல்ல. நான் உங்களை தான் தேடி வந்திருப்பேன்னு உங்க ஃப்ரெண்ட் என்னைய பார்க்கவும் காவ்யாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு எங்க கூட வரல, ரூம்ல தான் இருக்கான்னு சொன்னாங்க, அதோட தான் நான் திரும்பி வந்துட்டேன் என்றான். ஐயோ கார்த்திக், அப்ப காலேஜ்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே என்று கேட்டாள். நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா தெரியதானே போகுது என்று அவன் கூறிய அந்த வார்த்தை காவ்யாவின் மனம் முழுவதும் சந்தோஷம் பரவியது. தலை குனிந்து புன்னகைத்தாள். அதை பார்த்த கார்த்திக், இதோ இந்த சிரிப்பை பார்க்கத்தான் வந்த என்றான். அவள் புன்னகை இன்னும் அதிகமானது. அவளை பார்த்து தானும் புன்னகைத்துக் கொண்டே அவளுடன் நடந்து கொண்டு வந்தவன் சரியாக கார் பக்கத்து வந்து அவளுக்கு கார் கதவை திறந்து விட்டான். காவ்யா அதில் ஏறிக்கொண்டாள். பின்பு அவனும் காரில் ஏறி அவளை அழைத்து கொண்டு மற்ற ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்திற்கு சென்று காரை நிறுத்தி கார் கதவை திறந்து விட்டான். காவ்யா இறங்கிவிட்டு, தேங்க்ஸ் கார்த்திக் என்று கூறிவிட்டு 2 அடி நடந்தாள். காவ்யா என்று கூப்பிட்டான். அவள் திரும்பி என்ன என்று பார்த்தாள். லவ் யூ என்றான். அவள் புன்னகைத்துவிட்டு பாய் கார்த்திக் என்று கூறிவிட்டு சென்றாள். கார்த்திக் தன் வீட்டை நோக்கி சென்றான். தன் வீட்டிற்கு சென்று காலிங் பெல்லை அழுத்தினான். கார்த்திக் அண்ணி அர்ச்சனா வந்து கதவை திறந்தார். கார்த்திக்கை பார்க்கவும், வாங்க தம்பி என்று கேட்டாள். நல்லா இருக்கீங்களா அண்ணி என்று கேட்டான். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க முதல்ல உள்ள வாங்க என்றாள். அப்பா வீட்ல இருக்காங்களா என்று கேட்டான். இல்ல தம்பி, மாமாவும் உங்க அண்ணன்களும் ஆபீஸ் போயிருக்காங்க, அத்தை மட்டும்தான் வீட்ல இருக்காங்க என்று கூறினாள். அவன் தன் தாயின் அறையை நோக்கி செல்ல போனான். ஒரு நிமிஷம், அத்தை கிச்சன்ல தான் இருக்காங்க
என்றாள். ஓ அப்படியா என்றவன் கிச்சனுக்கு சென்றான். அர்ச்சனாவும் கிச்சனுக்கு சென்றாள். அங்கு மகேஸ்வரி வேலையாட்களிடம் மும்முரமாக வேலை வாங்கி கொண்டிருந்தார். அம்மா என்று கூறி மகேஸ்வரியை பின்னால் இருந்து அணைத்தான் கார்த்திக். டே கார்த்திக், என்னடா இன்னைக்கு நீயாவே வீட்டுக்கு வந்திருக்க என்று புன்னகைத்துக் கொண்டே கேட்டார். ஆமாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்தேன் என்றான். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இன்னைக்கு உனக்கு பிடிச்சதுதான் சமைக்க சொன்ன, நீ ஏன் வந்துட்ட இரு என்று ஒரு பாத்திரத்தை திறந்து கொஞ்சம் சாப்பாட்டை ஒரு தட்டை எடுத்து வைத்தார். அம்மா, இதெல்லாம் இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நான் வந்த விஷயத்த கேளுங்க என்றான். சரி சொல்லுடா என்று கூறினார் மகேஸ்வரி. அம்மா, நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் என்றான். அர்ச்சனா தன் தங்கையை தான் சொல்கிறான் என்று நினைத்து புன்னகைத்துக் கொண்டே என்ன சொல்ல போகிறான் என்று ஆர்வமாக கேட்டாள். டேய், எனக்கு எல்லாம் தெரியும்டா என்றார் மகேஸ்வரி. தெரியுமா? எப்படிமா என்று ஆச்சரியமாக கேட்டான் கார்த்திக். டேய், நான் உன்னோட அம்மாடா என்றார் அவர். அப்படின்னா நாளைக்கு அவங்க வீட்டுல பேசுங்க என்று கூறினான் கார்த்திக். நாளைக்கு ஏன், இன்னைக்கே போற என்றார். இன்னைக்கே வா, அப்ப சரி கிளம்புங்க என்றான். டேய், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புவோண்டா என்றார். உங்ககிட்ட காவ்யா வீட்டு நம்பர் இருக்கா என்று இன்னும் ஆச்சரியமாக கேட்டான் கார்த்திக். யாருடா காவ்யா என்று சந்தேகமாக கேட்டார் மகேஸ்வரி. நான் லவ் பண்ற பொண்ணுமா என்றான். அர்ச்சனாவுக்கு தூக்கி வாரி போட்டது. எது, கார்த்திக் வேற ஒரு பொண்ண லவ் பண்றாரா என்று நினைத்தாள். டேய், எனக்கு எந்த காவ்யாவையும் தெரியாது, அதுவும் இல்லாம நான் அந்த பொண்ணுக்கு ஒத்துக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றார் மகேஸ்வரி. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.